இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் இருந்தால் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப ஈஸி, விசுவல் ரீசனிங்னு கூட சொல்லிக்கலாம். இதை என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல என்ன டயக்ராம் வரும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு அவுட்டரில் இருக்கிற ரெக்டாங்கிள் பிரச்சனை இல்லை. இன்னரில் இருக்க ட்ரையாங்கிள் அதை வந்து எப்படி மாறி இருக்கு, ரெக்டாங்குலராக மாறி இருக்கு. அதாவது 3 லைனை யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஷேப்பை வச்சு இருக்காங்க. அதுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, 4 லைன்ஸ் இருக்க ஷேப்பாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே 5 லைன் யூஸ் பண்ணியிருக்காங்க. பென்டகனை 5 லைன் யூஸ் பண்ணி தான் நம்மளால் ட்ரா பண்ண முடியும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அதை விட ஒரே ஒரு லைன் எக்ஸ்ட்ரா வர மாதிரி ஹெக்ஸகனை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஹெக்ஸனுக்கு பார்த்தீங்களா நம்ம 6 கோடுகளை, சமச்சீர் கோடுகளை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அப்படின்றது ஆன்சருங்க. ஓகேங்களா. எவ்வளோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்குன்றதை கவுண்ட் பண்ணாலே இந்த கொஸ்டினை அசால்ட்டாக தட்டிடலாம். ஓகேங்களா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் ஹார்ட்டை தட்டி விட்ருங்க. அதே மாதிரி மேக்ஸ் வித் எம்எம்கே டெலகிராம் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன் குமார். தேங்க்யூ.